கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிம் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா எங்க அஸ்வின் ஒரு பையனை காணாம போயிட்டான். நான் ஒரு மாசமா வந்துட்டு இருக்கேன், அவன் ஒரு மாசமாவே காணோம். பார்க்கலாம் அவன் எங்கேயாவது இருக்கானான்ட்டு. என்ன அஸ்வின், என்ன சர்ப்ரைஸ்? போதும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. மூஞ்சியை பார்க்க முடியாது, ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. சொல்ல போனா நான் 1 month வரலையா, 1 month வரல, 1 month ஜிம்முக்கே வரல. ஆனா என்ன விட்டு இவன் மட்டும் தனியா போயிட்டான் ஜிம்முக்கு. கன்சிஸ்டன்ஸா போயிட்டான். இல்ல கைஸ், காத்தால தான் கால் பண்ணுவேன் 7:30 மணி போல. இல்லடா போன் கூட எடுக்க மாட்டான். 20 காலையில ஜிம் போவானா? காத்தால தான் ஜிம் போனோம். ஈவினிங் தான்டா போவாங்க. நான் வந்து இது காடி வேலை, நான் காத்தால தான் போனோம். அதான் மாஸ்டர் வேற உள்ள இருக்காரு. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. கண்டிப்பா கேட்பாரு, இவனை வச்சுதான் பேசுவாரு. ஏன்னா நான் வரல, இவன் வந்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சேர்ந்தோம். ஆமா, ஆனா இவன் வந்துட்டா நான் வரல. ஆனா இவன் தெரியும், இவன் தூங்கினே இருப்பான். காத்தால போன் வச்சா கூட எழுந்துக்க மாட்டான். கரெக்டா 9 மணி போல ஜிம் வருவான் கைஸ். முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போகும்போது போன வீடியோல சொல்லியிருந்தேன், இதான் ஹேர் கட்டு. எப்படி நல்லா இருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே பாத்துப்பீங்க. அந்த வீடியோல நல்லாவே இல்லை ஹேர் கட்டு சொல்ல போனா. ஏன்னா ஆயில் வச்சிருந்தேன் தலையில. ஆமா ஆமா, அண்ணன் வடக்கன் வந்து ஜோக் பண்ணி இவன் கூட கலாச்சான். நல்லாவே இல்லடா, நல்லாவே இல்லடா. பாருங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஓகே, பார்க்க ஆவரேஜா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆமா கைஸ், இப்போ நான் உள்ள போமா டேரக்டா? நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ. வாங்க உள்ள போவோம். மைக்க மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. யாரா புதுசா இருக்கா? என்ன மாஸ்டர், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அதான் நான் பாத்துட்டு தான் இருந்தேன். சரி, என்ன உள்ள வருவியா மாட்டியா இல்ல அப்படியே டாடா காமிச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லி பாத்துட்டு தான் இருந்தேன். அப்படிலாம் இல்ல மாஸ்டர், இன்னும் ஆளை ரொம்ப நாள் பார்க்கவே முடியல. இல்ல மாஸ்டர், ஒரு எப்படி வந்தீங்க? 4 மாசத்துல வந்து 4 மாசம் இது வந்தேன். 4 மாசத்துல மாறிடலாம்னு நினைச்சேன், ஆனா மாற முடியல. ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் அந்த இது போனேன். அவங்ககிட்ட உங்களுக்கே தெரியும், அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதான் அதுல போய் அப்படியே வலிக்கு விழுந்தவனா இவெல்லாம் போயிடுச்சு. அதனால குடியாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, பொண்ணுங்க பேச்சு சொன்ன உடனே போச்சு. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ண உனக்கு? நான் உனக்கு சின்ன விஷயம் இல்லை, 1 மாசம் ஜிம்முக்கு வாடா. அதுக்கப்புறம் நான் எப்படி நம்ம என்ன பண்ணலாம்? 1 மாசத்துல உனக்கு என்ன காமிச்சது? நான் நல்லா 2 மாசம் தொடர்ந்து வந்தேன். நீ அந்த ஒரு பேக் ஒர்க் போட்டோ எடுத்து பாத்தியா? அது கூட வீடியோல போடுறேன். நல்லா இருந்தது சொல்ல போனா. எல்லாம் பக்கா வந்தது பாடி. நான் தான் தெரியாம விட்டுட்டேன். இப்போ காசு வேஸ்ட். மாஸ்டர் காசு பிரச்சனை மாஸ்டர். அந்த போட்ட ஹார்ட் ஒர்க் பாத்தீங்களா அந்த 2 மாசம், அது வேஸ்ட் ஆகுது. இப்ப எதுவும் பண்ண முடியாது. அவன் கூட வந்து அவனை பாத்தியா? அவன் கரெக்டா அவனுக்கு இங்க எப்படியா ஜிம்முக்குள்ள வரணும்னு சொல்லியாச்சும் கரெக்டா வந்துடுறான். அவன் வந்து இங்க நான் பண்றான். 2வது அதெல்லாம் இது நான் எப்படினாலும் சொல்லிக்கலாம். அவனை எப்படி சொல்ல வரைய மாட்டேங்கான், இது பண்றான், உள்ள வந்து ஓகே அடிக்கான், அப்படின்னா கிடையாது. ஜிம்முக்குள்ள வர்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அவன் அதை கரெக்டா உள்ள வந்து பண்ணிடுவான். அவன் உள்ள வந்தாலே நான் அவனுக்கு எப்படியுமே மினிமம் வந்து ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் ஆச்சு பண்ணி இப்போ அவனுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது வந்து அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே கொண்டு வந்துட்டு இருக்கான். ஒன்றும் இல்லடா, திருப்பியும் நீ வந்து ஆரம்பிக்கணும்னா உன் மைண்டை நான் திருப்பி உன்னை சொல்றேன்னா கரெக்டாக ஃபுட் எடு சொல்றது உனக்கு முன்னாடியே சொன்னேன். நான் சொல்ற ஃபுட்டை வந்து நீ ஃபாலோ பண்ணியிருந்தா நீ ஒரு 3 to 4 monthsலேயே கொஞ்சம் நல்லா தூக்கம் அதுவும் பண்ணிருக்க மாட்டேன். நைட்டு ஃபுல்லும் உட்காந்து பேசுறது அந்த மாதிரி வேலையை பார்த்து இல்ல மாஸ்டர். அப்படியே அது உண்மைதான் பேசிதான் இருந்தேன். அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இது எது இங்க நான் உனக்கு 3 விஷயம் நான் உனக்கு ஜிம் ஜாயின் பண்ணச்சுட்டே சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன்? தூக்கம், சாப்பாடு, நல்ல ஒர்க் அவுட், கரெக்டா கம்யூனிட்டி வரணும் சொன்னேன். இல்ல நான் எது போனாலுமே உனக்கு கரெக்டா வராது. தூங்கி இருக்க மாட்டேன், கரெக்டா சாப்பிட்டுருக்க மாட்டேன், ப்ரோட்டீன் ஐட்டம்னா எதுவுமே எடுக்க மாட்டேன். அது ஒர்க் அவுட்டும் ரெகுலரா இல்ல 3ல எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறம் நீ என்ன பிளான் பண்ணா ஒரு கோல் மாதிரி வச்சுக்கோ. நம்ம ஒரு 4 மாசம் இல்ல 3 மாசத்துக்குள்ள வந்து என் உடம்பு இந்த ஷேப் நான் கொண்டு வரணும், இத்தனை கேஜி நான் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்டே அதான் நம்மளோட டார்கெட். இது அந்த பிளான் பண்ணி நீ ஒன்னியனா நான் கேட்பேன். நான் கேட்பேனாடா அன்னைக்கு கூட வந்து விட்டுட்டு பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டேன். இல்ல மாஸ்டர் வந்தேன். அது இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நான் அப்படின்னா இப்பவும் பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவான்னு வச்சுட்டேன். இல்ல மாஸ்டர், அது அன்னைக்கு வந்து என்ன ஒட்டு போடா அப்படின்னா, சரி நீங்க வந்தீங்கன்னா திட்டுவீங்க, ஏன் இவ்வளவு நாள் வரல அப்படின்னு சொல்லி. சரி, இதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோ. நான் சொல்றதுதான் கரெக்டா மைண்டை ஃப்ரீ ஆக்கிக்கோ. சாப்பாடு எல்லாமே வந்து ஒரு லெவலா பண்ணிக்கோ. இந்த டைம்குள்ள இவ்வளவு இது பண்ணலாம். ஒரு மாதிரி மைண்ட்
சந்தோஷமா இருக்கு. அது இவனுங்களோட தான் இருக்கேன், ஜாலியா டீ கடைக்கு போறேன், அங்க போறேன், சுத்துறேன், ஜாலியா இருக்கேன். ராத்திரி ஆனவனு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஏய் சும்மா ஐயா, ஐயோ வீடியோல இருக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை மாஸ்டர், ஒரு மாதிரி ஏதோ ஹிட் ஆகுது. இல்லடா, அது நான் உனக்கு சிம்பிளா சொல்றேன் இருக்கேன். இல்ல நீ சொல்ற நீ லவ்ல ஒரு அடிக்டா இருக்கீங்களா, அது ஒரு முடிஞ்சிட்டு மாஸ்டர் விடுங்க. சொல்றேன், அதை யோசிக்காதீங்க. அது அவ்வளவுதான். நானும் யோசிக்க கூடாதுன்னு தான் இருக்கேன். இன்னமும் மண்டையில வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து கொஞ்சம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி லவ் பண்ற அது பரச்சுல என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தேடி வரும். வா அஸ்வினா பாரு, சிரிப்பு இல்ல பாப்பாங்க லைக் அழகா இருக்கான் அதுதான் சொல்றேன். அந்த லுக்கே ஒண்ணு பேசும். அந்த டைம்ல இருக்கு ஒரு 2 வருஷத்துலயே வந்து நம்ம அந்த உடம்ப மாத்தினது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால தான் நான் இப்போ இவ்வளவு ஜிம் வைக்கிறேன். அதனால மைண்டை வந்து ஒரு ஃப்ரீ ஆக்கிக்கோ, அதை ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணிக்கோ நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரெயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். வேற நீ தான் என்கிட்ட வந்து பேசச்சுல வந்து எனக்கு இவன் இந்த பையனை நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம்ப்பா, அப்படி கொண்டு வந்துடலாம்ப்பா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. சரி நம்ம சொல்லச்சுல என்னன்னா ஒரு 4 மாசத்துல இவன் நல்லா வந்துருவான்ப்பா அப்படின்னு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். தெரிஞ்சது இவனும் பழைய எல்லா ஒரு இதுல இருக்கிற பையன் இவனும் இருக்க. நான் எல்லாம் நினைச்சா பார்த்து இந்த மாதிரி கருமாந்தெல்லாம் வரும், வந்து இப்படி அப்படியே லைஃபே திருப்பி போட்டு போவேன். தெரியாம ஃபுல்லா உண்மையா பேசி தொலைச்சிடறான். எனக்கு தான் அப்புறம் எடிட் பண்ணுவோம் ஒரே இதா இருக்கு. பாருங்கப்பா மாஸ்டர், இவனுக்கு ஏதாவது அட்வைஸ் தாங்க மாஸ்டர், எனக்கு மட்டும் தந்தீங்களா? உட்காருங்க. ஆனா எனக்கே ஒரு மாதிரி இவன மாதிரியே இருக்கலாம். இவெல்லாம் பரவாயில்ல, நல்லா வாரான், ஆள் இருக்கு, வெயிட்டே குறைஞ்சிச்சுல. அதான் இவனுக்கு இப்ப ஆள் இருக்கிற இதுக்கு ஆள் ஸ்லிம் ஆகி ஆளே ஹேண்ட்ஸம் ஆகி. ஆமா மாஸ்டர், இங்கதான் இருக்கு. நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம்ல, அதுதான் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்பதான் கம்மியா இன்டேக், அவ்வளவுதான். இன்டேக் இவ்வளவுதான். என்னதான் எனக்கு உன் வீட்டுல வச்சு நீ என்ன பண்ற எனக்கு தெரிய மாட்டேங்குது. சிம்பிள் அதே தான் அவனுக்கு சொன்னதுன்னா உனக்கு அதே தான். பார்த்து வெயிட் லாஸ்ங்கிறது சிம்பிளா வெயிட் கெயின் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம். வெயிட் லாஸ்ங்கிறது உன்னோட வில் பவர் தான். நீ எவ்வளோ தூரம் பண்றியோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வில் பவர். நீ வந்து நான் சொல்ற ஃபுட்டை இது பண்ணணும். ரொம்ப ஒரு 3 மாசம்ங்கிறதுல நம்ம நடு மண்டையில சொட்ட கைஸ் கரெக்டா இங்க வந்து கண்ட்ரோல்ல இது பண்றோம். அவ்வளவுதான். அவனுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, எனக்கெல்லாம் லைஃப் இருக்கு. இந்த கிளியரா இருக்கு. அவன் வாழ்க்கை இழக்க போறான் 25 வயசுல. 4 மாசத்துக்கு எவ்வளவு இருக்கு அவனுக்கு என்ன வச்சிருக்கா தான் வரும். அப்புறம் ஊரெல்லாம் என்ன கூப்பிடுறதுக்கா? மூஞ்சில காரி துப்பானுங்க, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. வெயிட் லாஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஆனா ஆள் அழகாயிடுவான், நமக்கே ஓவர்டேக் கொடுப்பான். இவ்வளவு சாப்பிடற மேட்டர் கிடையாது. நீ இவ்வளவு சாப்பிடறதுமே கொஞ்சம் ஸ்வீட்டா சாப்பிட்டு அப்படி பண்ணா நான் இவ்வளவுன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்டா நீ அன்னைக்கு 2 நாள் உள்ள ஒர்க் அவுட்டே காலியா என்ன ஐட்டம் சொல்ல மாட்டேன் கைஸ். அரவிந்தன் வந்து அம்பி இல்ல நான் சொல்றேன். இது இப்போ இது உனக்கு வெஜ்ஜுக்கு தகுந்த மாதிரி வெஜிடேரியன் அவன். அது எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டான். அம்மாள் நான்வெஜ் சாப்பிடுவோம்ல. அது சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நல்லா சிக்கன் எல்லாம். அதனால எக்கு சாப்பிட்டுக்கூடாது. எக்குங்கிறது ஒரு சின்ன ஒரு புரோட்டீன் சோர்ஸ் உள்ளது. எக்கு சாப்பிட்டுக்கோ. பேருக்கு தான் கைஸ் வெஜ், ஃபுல்லா ஃப்ராட் ஏமாத்துதானே. எல்லாமே வீட்டுல சொல்றாங்க இது மட்டும் இருக்கு, கொஞ்சம் சைடுல ஃபேட். அது மட்டும் தான் வந்து ஃபேட் லாஸ் ஆகாது. நான் சொல்றேன், நான் உனக்கு திருப்பியும் சொல்றேனே, இதை மட்டும் நான் ஃபேட்டை எடுக்கணும்னா எடுக்கிறேன். உடம்புல இருக்க எல்லா ஃபேட்டுமே கையை வச்ச அப்புறம்னா அதுல கை வைக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குன்னு தனியா ஒர்க் அவுட் வேணா பண்ணிக்கலாம். மசில் டைட்டா வந்து ஃபேட்டை நான் இதை மட்டும் நான் எடுக்கிறேங்கிறது அந்த ப்ராசஸ் நடக்காது. சரியா? நீ எவ்வளவு எனர்ஜியை பேன் பண்றியோ அவ்வளோத்துக்கு எனர்ஜியை வந்து நீ கலோரிஸா டிஃபிட் பண்ணிடலாம். அதனால அதை மட்டும் பிளான் பண்ணிக்கோ. நீ அதான் இதை மட்டும் வேணும் இதை மட்டும் வேணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணு. ஒரு 2 கிலோ கம்மியா இருக்கா, 3 கிலோ கம்மியா இருக்கா, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். நம்ம அதுமே வந்து ரெகுலரா வர அதுமே கரெக்டா ஒர்க் அவுட் வைஸ்லயுமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரியா? அரவிந்தன் பாடி சைஸ் இது ஷேப் நல்லா இருக்கும். என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது? இல்ல மாஸ்டர் அப்படி சொல்ல, கையை இப்படி அப்படி இல்ல மாஸ்டர். அவன் கட் பண்ணா நல்லா அழகா இதே இல்லாங்க. ஆமா இப்படி இப்படிங்கிறியே
அவனே வச்சுட்டு இருக்கானே பார்த்தா அப்படிதான் தோணும். சுத்தி போச்சு. என்ன முத்தி போய் எதுவும் இல்லை. சரி நாளை என்ன ஒழுங்கா வாங்க. கண்டிப்பா. A few moments later. கைஸ் நம்ம இங்க பார்க்க போறது ஜிம் vlog பார்க்க போறோம். வாங்க. ஜிம் டூர் கைஸ், சாரி தப்பா சொல்றேன். அது ஏதோ ஒண்ணு. வாங்க. இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது வெயிட் பண்ணு. இது வந்து அரவிந்தனோட போர்ஷன் கைஸ் சொல்ல போனா. அரவிந்த் வெயிட் லாஸ். ஸோ இவன் சொல்ல போனா இருக்கு. சொல்ல போனா இவன் வந்து வெயிட் லாஸ் பண்றான், நான் வந்து வெயிட் கெயின் பண்றேன். நான் குண்டானா நல்லா இருக்காது, நீ இழைச்சா நல்லா இருக்காது. நீ என்ன கெயின் பண்ண போறது தெரியல. சரி வா பார்க்கலாம். ஒரு மாசமா தான் சொல்றேன், ஒன்னும் தூக்க முடியும். சொல்ல போனா நான் வந்து போன வாட்டியே 4 months மாஸ்டர் ஃபீஸ் பே. முதல்ல ஒழுங்கா வா, அப்புறம் கொடுக்கலாம். 6 மட்டும் கொடுத்துரு எல்லாத்துக்கும். அப்புறம் அப்படிலாம் இல்ல, நீ குடுக்கணும். இது வந்து பேக்கு. ஓகே கரெக்ட் தானே? ஆமாடா, இது பேக்கு. பேக் வந்து ஹேக்ஸ் போடுற மாதிரி. இல்ல அது நம்ம இப்படி படுத்துக்கிட்டு போடுவோம் பாத்தீங்களா? ஆமா. இவனுக்கு அதான் இது டெஸ்ட் கைஸ். எனக்கும் இந்த மாதிரி குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தா literally have ma'am boobs. அந்த இது அஸ்வின் வந்து சரி வாங்க வாங்க. தப்பா பேச. இது போய் சொல்லு. இதுவும் அந்த மாதிரி தான் செஸ்ட் போடலாம். இதுல வந்து ஏதாவது டம்பிள்ஸ் வச்சு பின்னாடி இதை ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. பேக்குக்கும் ஜிம் நாலேஜ் இருக்கு அவனுக்கு. ஆனா இது இது வந்து பேக்கு போடலாம், ஷோல்டர் போடலாம். அந்த மாதிரி கைஸ் இதில் போடலாம். அதில் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கு. இல்லை அரவிந்தன் சொல்ல. அது 2 இது வந்து லெக் ஒர்க் அவுட்டு. லெக் ஒர்க் அவுட். கீழேருந்து மேலே ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுவும் இருக்குதான் கைஸ். பேக் வந்து ஜிம் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குடா. ஏய் வா பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து என்ன எப்படின்னா தம்பிள்ஸா அதான் கைஸ், இதான் டம்பிள்ஸ். இவனால 5 கிலோ போடாதடா. கைஸ் பார்ப்போம். மாஸ்டர் ஏசி போட்டிருக்காரு உங்களை. ஒரு அட்வான்டேஜ் ஏசியில், ஜிம்மில் ஏசி இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரில. இங்கே இருக்கு. கார்டியோ பண்ணு, நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். கார்டியோ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் கைஸ். இது வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணுறதை நீங்களே பார்த்துக்கோங்க. போட ஆரம்பிக்கலாம். இது எப்படி போடுறது?